வணக்க மக்களே, சற்றுமுன் கேட்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். அதிமுக தான் திமுக கூட்டணி முடிந்ததாம். இனி தமிழகத்தில் பாஜக தான் தமிழகத்திலா? பரபரக்கும் அறிக்கை என்ன? வாங்க வீடியோவை முன்வாக்கலாம். அதாவது தமிழகத்திலே நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்களின் முடிவுகள் என்பது தமிழக அரசு வரலாற்றிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா. அதாவது தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கும் இருபெரும் திராவிட கட்சியான, அதாவது ஆளும் கட்சியான திமுக, ஆண்ட கட்சியான அதிமுக ஆகிய இரு பெரும் திராவிட கட்சிகள் எல்லாம் பின்னுக்கு தள்ளி இன்றைய 2026 கண்டிப்பாக புதிதாக ஆரம்பித்துள்ள விஜயின் தமிழக வெற்றி கழகம் என்பது தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு மிக பெரும்பாலான கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. அதாவது 108 இடங்களை பிடித்து தமிழகத்திலே ஒரு மிக பெரும்பாலான கட்சியாக உருவெடுத்தரும் இந்த தமிழக வெற்றி கழகம்தான் அரசியல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறதா. அந்த வகையில்தான் அதாவது தமிழகத்தில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள பாஜக கூறியதாவது என்னவென்றால், தமிழகத்திலே இனி அதிமுகவும் கிடையாது, திமுகவும் கிடையாது, அதாவது பாஜக தான் இனி தமிழகத்தை ஆளப்போகிற என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்திருக்கிறதா. இந்த வகையில்தான் அதாவது பாஜகவின் மாநில பொதுச்சாளர் அதாவது ராம ஸ்ரீநாதன் விடுத்துள்ள அறிக்கையில், நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பாஜகவிற்கு சாதகம் என்று நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள், அதற்கான காரணங்களை நான் சொல்வேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தேர்தலில் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமென்ற தமிழகத்தில் பாஜக ஒரு பெரும் தோல்வியை சந்தித்திருப்பது என்பது உண்மையானதான். தேர்தல் தோற்றிருக்கிறோம், ஆனால் அரசியலில் நாங்கள் எப்பொழுதுமே வென்றிருக்கோம் என்று அவர் கூறியிருக்கிறார். இதுவரை அதாவது இந்திய கூட்டணி என்று தம்பட்டம் அடித்து கொண்டிருக்க திமுக காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் துரோகத்தால் இல்லாமல் போய்விட்டதாம். அதாவது காங்கிரஸ் ஆனது திமுக முதுகில் குட்டுவிட்டது என்றுதான் கூறப்படுகிறதா. கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தை கட்சிகள் காங்கிரஸின் துரோகத்திற்கு கண்டிப்பாக அவர்களெல்லாம் துணை சென்றிருக்கலாம் என்றுதான் கூறப்படுகிறதா. துரோகத்தின் வழி என்ன என்பது கண்டிப்பாக கூடிய விரைவில் திமுகவிற்கு புரிந்துவிடும் இருக்கும். பாஜக நமக்கு எதிரிதான், ஆனாலும் ஒருபோதும் துரோகம் செய்யவில்லை என்ற வரலாறு திமுகவின் நினைவிற்கு கண்டிப்பாக வந்தே தீரும் என்று அவர் கூறியிருக்கிறார். அதாவது திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் இடதுசாரி கட்சிகள் எல்லாம் அதாவது தாவேக்காவுக்கு ஆதரவு அளிப்பதன் அடிப்படையில் தான் கண்டிப்பாக அவரெல்லாம் திமுக கூட்டணியிலிருந்து விலகிவிட்டார் என்றெல்லாம் கூறப்படும் சூழல்தான் உருவாகி இருக்கிறதா. இந்த வகையில்தான் அதாவது பாராளுமன்ற செயல்பாடுகள் முன்பு போல காங்கிரஸின் நிலை எடுத்து திமுகவால் செயல்பட இயலாதா. விஜய் கட்சிக்கு கூட்டணி கட்சிகள் சென்றுவிட்ட நிலையில்தான் இருக்கிற ஒரு சில கட்சிகளை வைத்துக்கொண்டு திமுக நாடாளுமன்ற தேர்தலை கண்டிப்பாக சந்திக்க முடியாது என்று அவர் கூறியிருக்கிறார். அதிமுகவை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய சரிவை சரிந்திருக்கிறது. 10% இடங்களுக்கு மேலாகி டெபாசிட் கூட இழந்திருக்கிறது என்றுதான் கூறப்படுகிறதா. அதாவது எடப்பாடியாரால் இனி கண்டிப்பாக அதிமுகவை கட்டி காப்பாற்றுவது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறக்கூடிய சூழல் தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது. இந்த வகையில்தான் அதாவது இந்திய பேரரசின் பிரதமராக வலிமைமிக்க தலைவராக அதாவது இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி இருக்கிறார், அரசியலில் சாணக்கியராக அமித்ஷா அவர்கள் இருக்கிறார் என்றெல்லாம் அவர் கூறியிருக்கிறார். இதனை பொறுத்துதான் தமிழகத்திலே கண்டிப்பாக இனி பாஜக என்பது ஆளும் என்ற நிலையில்தான் அவர் பேச்சுக்கள் இருந்தால் கூறப்படுகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.